Dear students, now we are studying metallurgy lesson. In metallurgy, there are three major steps in the extraction of metal from ore. The first step is enrichment of ore, that is purification of ore. Second step is extraction of crude metal. The last step is purification of crude metal into pure metal. Already we have completed the enrichment of ore. There are various methods in the enrichment of ore. We have completed all the methods. The second major step in the metallurgy process is extraction of crude metal. I have given the intro on extraction of crude metal, and there are two major steps in the extraction of crude metal. The first major step in the extraction of crude metal is conversion of metallic ore into its oxides. So metallic ore என்ன ஃபார்முலா வேணாலும் இருக்கலாம், அது கார்பனேட்டாக இருக்கலாம், சல்ஃபேட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு சல்ஃபேட்டாக இருக்கலாம். ஸோ அது என்ன ஃபார்முலா, என்ன டைப் ஆஃப் காம்பவுண்டாக இருந்தாலும் அதை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வர்ஷன் ஆஃப் ore, metallic ore into oxide. So that is the step. There are two ways for the conversion of metallic ores into oxides. The first one is roasting. It is carried out by the open air, that is excess of air. In the presence of excess of air, heating of ore in the presence of excess of air is called as roasting. And then one more method is calcination. It is nothing but it is the heating of ore in the limited supply of air or in the absence of air, that is calcination. So during calcination or roasting, the ore is converted into metallic oxide. The next step in the extraction of crude metal is reduction of metal. So எதுக்காக நம்ம ore அதனுடைய ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, it is very simple to reduce the metallic oxide into elemental metal. So ஒரு metallic oxide, so மற்ற ஒரு காம்பவுண்டை ரெடியூஸ் பண்ணி அதில் இந்த மெட்டலை எலமெண்டல் மெட்டல், அதாவது க்ரூட் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பிட் டிஃபிகல்ட். பட் ஸோ ஒரு மெட்டாலிக் ஆக்சைடை ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணி எலமெண்டல் மெட்டல், அதாவது க்ரூட் மெட்டல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பை யூஸிங் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓர் என்ன ஃபார்மில் இருந்தாலும் அதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மெட்டாலிக் ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, பிஃபோர் தட் சி த evaluate yourself. ஆல்ரெடி உங்களை evaluate yourself 1 நான் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கேன். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேட்கவும் சொல்லியிருந்தேன், பட் யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் இன் solving evaluate yourself 1 means you can raise question, and then evaluate yourself 2. So magnesite, it is the ore of magnesium, that is magnesium carbonate is calcined to obtain magnesia, which is used to make refractory bricks. So write the decomposition reaction. Okay, solve evaluate yourself. So இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். Refractory bricks is nothing but it is the fire resistant brick. Usually it is used to line inside the furnaces. ஸோ பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் இருக்கிற ஃபர்னஸஸில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபர்னஸஸ்குள்ளே உள்ள லைனிங்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் ரெஃப்ராக்டரி பிரிக்ஸ். ரெஃப்ராக்டரி பிரிக் அப்படின்னா இட் இஸ் த ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் பிரிக். ஸோ ஃபயரை என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப டாலரேட் பண்ணிக்கும், ஃபயரை தாங்கிக்கும் எவ்வளோ ஹீட் இருந்தாலும். ஸோ அதனோட டீகம்போசிஷன் ரியாக்ஷனை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்கள் நாளைக்கு ஹோம்வொர்க் சப்மிட் பண்ணும்போது இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, த செகண்ட் ஸ்டெப் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் ஃப்ரம் த ஓர். ஓர்லேருந்து க்ரூட் மெட்டல் ப்ரிப்பேர் பண்ணுறதுல செகண்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு மெட்டாலிக் ஆக்சைடு, அது ஃபஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ண மெட்டாலிக் ஆக்சைடை சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி எலமெண்டல் மெட்டலாக, அதாவது மெட்டலாக, ஸோ மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் இது ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ். ஸோ மெட்டல் ஆக்சைட்ஸ் கேன் பி ரெடியூஸ்டு டு க்ரூட் மெட்டல் பை யூஸிங் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் லைக் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் and other reactive metals such as sodium, etc. So many reducing agents can be used. Carbon monoxide, they are cheapest reducing agents. Carbon in the form of coke or in the form of charcoal or in the form of coal can be used as a reducing agent.
simple reducing agent like carbon monoxide, hydrogen, aluminum can also be used, and other reactive metals such as sodium, magnesium, potassium can also be used as reducing agent to reduce metallic oxide into metal. The choice of reducing agent depends on the nature of the metal. Okay, enna metal listen, ஒரு மெட்டல் கன்சிடர் த மெட்டல் எக்ஸ். ஸோ அதில் அதனுடைய ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டியை விட நீ யூஸ் பண்ணுற ரெடியூசிங் ஏஜென்ட்டோட ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும், ஹையராக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி அந்த மெட்டலிக் ஆக்சைடை மெட்டலாக ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ சூஸிங் ஆஃப் reducing agent is based on the nature of the metal present in the metal oxide. So and the metal oxide enna metal present irukko adha base panni enna pala we can choose our reducing agent. So for example, carbon cannot be used as a reducing agent for the reactive metals such as sodium, potassium, aluminum, etc. So sodium, potassium, aluminum are highly reactive metals. So for reducing such metals, aluminum, sodium, potassium, we cannot use carbon as a reducing agent. Some other reducing agents should be used. Similarly, carbon monoxide cannot be used to reduce oxides such as zinc oxide and aluminum oxide. So இதை எப்படி சூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு மெட்டாலிக் ஆக்சைடை ஒரு மெட்டாலிக் ஆக்சைடுக்கு சூட்டபிளான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி இது ஸ்டார்டிங் ஆஃப் த லெசன் நம்ம பார்த்துருப்போம், எல்லிங்ஹேம். ஸோ எல்லிங்ஹேம் என்ன பண்ணால் ஹி ப்ரப்போஸ்ட் a diagram இல்லையா. ஸோ அந்த பேஸ்ட் ஆன் த டயக்ராம் we can choose the reducing agent. Some other calculations are also there. We will study about the Ellingham diagram later. So later in this we study the selection of suitable reducing agents by applying Ellingham diagram. So Ellingham diagram பத்தி நம்ம பின்னாடி படிக்க போறோம். So அதுல என்ன suitable reducing agent என்ன மெட்டலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நாம பார்க்கலாம். So now let's see some important reduction processes. So first one, smelting. Already we have studied about the smelting process of hematite ore. Hematite is the ore of iron. Hematite ore லந்து எப்படி iron extract பண்றது with the help of smelting process அப்படிங்கிறது already நம்ம படிச்சிருக்கோம் in our 10th standard in the extraction of iron. Okay, அதே தான் உங்களுக்கு திரும்பவும் கொடுத்திருக்காங்க. In this method, smelting is nothing but it is the process of reduction with the help of suitable flux. So what is meant by flux? So flux is nothing but it is the chemical agent, it's a chemical substance used to reduce the fusion temperature of the ore. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் யூசஸ் இருக்குது ஃப்ளக்ஸுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஓரோட மெல்ட்டிங் பாயிண்ட்டை, அதாவது ஃபியூசன் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணும். அனதர் ஒன், இட் வில் பி ரியாக்டட் வித் த ஸ்லாக் வில் பி ரியாக்டட் வித் த கேங். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம், கேங்கை ரிமூவ் பண்ணிட்டோம் டியூரிங் த என்ரிச்மெண்ட் ஆஃப் ஓர். இன்னும் சம் அதர் கேங் மெட்டீரியல்ஸ் ஏதாவது ரிமூவ் பண்ண முடியாத கேங் மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருந்துச்சு ஓரில் அப்படின்னா இது என்ன பண்ணும், ஃப்ளக்ஸன் அப்படின்னா அந்த என்ன பண்ணோம்னா அந்த கேங் மெட்டீரியல் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்லாக் ஃபார்ம் பண்ணும். ஸ்லாக் இஸ் நத்திங் பட் இட் இஸ் impurities. See, a flux is a chemical substance that forms an easily fusible slag with gang. So gang could react ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லாக் அது ஃபார்ம் பண்ணிவிடும். ஸ்லாக் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் ஃப்ரம் த wood. And a reducing agents such as carbon monoxide or aluminum is added to the concentrated ore and the mixture is melted by heating at an elevated temperature in a smelting furnace. Elevated temperature is nothing but if you heat the metal above its melting point is called as elevated temperature. Consider a metal X having the melting point 1000 degrees Celsius. If you heat that metallic ore more than 1000 degrees Celsius, 1100 degrees Celsius kada heat panna appadina, that is called as elevated temperature. Okay, what is flux? So flux is nothing but it is a chemical substance used to reduce the fusion temperature of the ore and also used to remove the gang in the form of
slag. So usually smelting process எதில் carry out பண்ணுவாங்க அப்படின்னா in a smelting furnace is nothing but is the blast furnace. So blast furnace அப்படின்னா blast of air அப்படின்னா ஒரு hot air என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பம்ப் பண்ணுவாங்க from the bottom of the furnace. ஸோ அதுதான் என்னது blast furnace. நம்ம அந்த இரும்பு அடிக்கிற இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஏர் அதுலேருந்து பம்ப் ஆகி போகும், அதுலேருந்து ஃபயர் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஏறும் இல்லையா. ஸோ அதுதான் இட் இஸ் சிம்பிள் செட்டப் ஆஃப் பிளாஸ்ட் ஃபர்னஸ். இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபேக்டரிஸில் வச்சுருப்பாங்க, அதுதான் பிளாஸ்ட் ஃபர்னஸ். ஸோ பிளாஸ்ட் ஃபர்னஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓர் கூட ஃப்ளக்ஸை மிக்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் என்ன கைண்ட் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கார்பன் ஆர் கார்பன் மோனாக்சைடு. இன் ஜென்ரல் கார்பன் யூஸ் பண்ணாலே கார்பன் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் ஆஃப் ஏரில் பேர்ன் ஆகி அது கார்பன் மோனாக்சைடாக convert ஆகும். So carbon and carbon monoxide both will act as reducing agent in the smelting process. So ore will be mixed with flux and coke, like that is carbon. This mixture is taken in the blast furnace. So what will happen, for example, the oxide of iron can be reduced by carbon monoxide as follows. inga nama iron hematite, this is hematite ore, this is Fe2O, this is the hematite ore. Hematite ore பார்த்தீங்க அப்படின்னா it is enriched hematite ore. Hematite ore is mixed with a flux. What is flux here? Limestone is used as a flux here. So limestone, calcium carbonate change CaO into limestone CaCO3, change CaO to CaCO3, calcium carbonate. Then since silico gang is nothing but sand. So மணல் இருக்கு இல்லையா, கல் மண் இருக்கு இல்லையா, அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஓரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற சிலிக்கா கேங்